சோசியல் மீடியா வந்த பிறகு நம்ம எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த நம்மளுடைய மைண்ட் எங்க போகுதுன்னா ஃபேஸ்புக்கை பார்க்கணும், வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வரும்னு பார்க்கணும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது? The person got everything but worry about death. சோசியல் மீடியா வந்த பிறகு நம்ம எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த நம்மளுடைய மைண்ட் எங்க போகுதுன்னா ஃபேஸ்புக்கை பார்க்கணும், வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வரும்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே போயிட்டு இருக்கு. நம்ம எவ்வளவுதான் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணாலுமே கூட நம்மளுக்கு அந்த மனசுல வந்து அந்த இது ஒரு டைவர்ஷனாவே இருக்கு நம்மளுக்கு. இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது? சோ வாட்னு நினைங்க. அப்படி வந்தா என்ன இருக்குது? சோ வாட்? கட்டுப்படுத்த நினைச்சோம்னா திங்ஸ் தட் ரெசிஸ்ட் வில் பெர்சிஸ்ட். நீங்க அதிகமா ஏன் நான் வந்து டிசிப்ளின் ஆயிக்கல, ஏன் நான் இப்படி பாக்குறேன்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் டேக்கிங் யூ மோர் அண்ட் மோர். சோ வாட்? பார்த்தா என்ன? டைவர்ஷனுக்காக தான் பாக்குறேன். சோ வாட்? தன்னாலே அது மேல இருக்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு குறைஞ்சு 4 நாளைக்கு நினைங்க, நான் சும்மா பாக்குறேன், கொஞ்ச நேரம் சென்று பாத்துக்கிறேன், அதனால என்ன இருக்குது? அத வந்து ஐ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ட் யூ, நான் பாக்குறது ஒண்ணு எனக்கு ஒரு பெரிய இது இல்ல அப்படின்னு நினைங்க. தன்னால அது மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சு. இது பாருங்க. The person got everything but worry about death. People worry about death because of this corona. How to overcome of this? பிகாஸ் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான விஷயங்கள் வந்து we say it as a 1:16. 1:16 அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்து 16 பாசிட்டிவ் தாட்டோட ஈக்குவலைஸ் பண்ணணுமா இருக்கும். ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு அவ்வளவு தூரம் சக்தி இருக்கு. சோ எவ்வளவோ நல்ல விஷயம் கேட்டாலும் ஒரு நெகட்டிவ் தாட் கேட்டா அது மனதை அப்படியே புடிச்சு இழுத்துரும். அதனால அந்த விஷயங்களை நினைக்காம முதல்ல வந்து நம்மளுடைய போக்கஸ மாற்றி, இல்ல இந்த பிரச்சனை இதை விட நான் அதிகமானது, எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வெளியே வர்றாங்க, இவ்வளவு பேர் சேவ் ஆகி வர்றாங்க அப்படிங்கிற எண்ணத்தை அது ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனதுல கொடுக்கும் போது அந்த போக்கஸ் மாறிடும். ஒரு முறை நெகட்டிவ் தாட் நடக்கிற இடத்துல நீங்க 16 டைம்ஸ் பாசிட்டிவா நினைக்கணும். அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுத்தீங்கன்னா, நம்ம அப்படி இல்லாம ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டு திருப்பி நம்ம நெகட்டிவ் தான் அதிகமா இருக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, நீங்க ஒரு நெகட்டிவ் கொடுக்கும் போதே நீங்க 16 கொடுக்குறீங்க. அதனால அது அளவு 16 அளவு நீங்க பாசிட்டிவான தாட்டை, இன்னும் அதிகமான பாசிட்டிவான விஷயங்களை உங்களை சுத்தி சூழ்ந்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஃபியர் பண்ண வேண்டியது இல்லை, ஒரி பண்ண வேண்டியது இல்லை. சிப்ளிங்ஸ் ரைவல்ரி அது கேட்டிருக்கிறீங்க. நம்ம ஒன்னாவே வளரும் போது என்ன ஆயிருதுன்னா, அவங்க நம்மையும் அறியாமல் கம்பேரிஷனுக்கு வந்து அந்த வீடு வந்து இடம் கொடுக்குது. ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னை விட இவங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ, ஒரு ஏன் அதனாலதான் அண்ணன் தம்பி பங்காளி பகை அப்படிங்கறது ஒண்ணு உருவாகிறது. வந்து என்னை போலவே இவன் வளர்ந்தான், என்னுடைய இடத்திலே இவன் இருந்திருக்கிறான், ஆனால் என்னை விட அதிகமாக கவனத்தை ஈர்க்கிறான் அப்படிங்கிற அந்த கம்பேரிஷன். அந்த இடத்துல நம்முடைய மனதை என்ன நினைச்சுக்கிறோம்னா, எவ்ரி இண்டிவிஜுவலை தனித்தனி பர்சனா பார்க்கணும். அவர் தனி, நான் தனி, எனக்கானது இந்த பிரபஞ்சம் எனக்கு தரும் தனியா, அவருக்கானது பிரபஞ்சம் அவருக்கு தனியா தரும் அப்படிங்கிற மாதிரி பிரபஞ்சத்தோட நீங்க இணைத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு எங்க இருந்து நீங்க கிடைக்கணும்னு நினைக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் கூட அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஆசிலேட்டடா இருந்தா புது விஷயங்கள் வரவே செய்யாது. நீங்கள் ஏற்று மனதை அமைதிப்படுத்தும் போது இங்க கிடைக்காததை விட உண்மையில் உங்களுக்கு எது கிடைத்தால் மனம் திருப்தியா இருக்குமோ அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும். பிரபஞ்சம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்குது. அதை நம்ம இது இறைவனுடைய நாட்டப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முறைப்படி இதை நம்ம ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுக்கறது, ஏன் நம்ம ஃபாதர், ஏன் நம்ம இது இப்படி கொடுத்துருக்குறாங்க, அந்த ரைவல்ரி வருது. ஸோ உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க கனெக்ட் பண்ண வேண்டியது பெரிய சக்தியோட கனெக்ட் பண்ண, இதோட இந்த லிங்கோட இல்லாமல் பெரிய சக்தியோட கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த சின்ன விஷயம் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. சின்ன விஷயம் நீங்க மனசுல கொண்டு வந்து, அதான் முக்கியமான ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம போன் வச்சுட்டு இருக்கிறோம், பேட்டரி சார்ஜ் இறங்கதான் செய்யுது, போன் வேலை செய்யாம இருக்கதான் செய்யுது. அதனால நம்ம போனை தூக்கி போட்டுறது இல்லை. போன் ஸ்டக் ஆயிருச்சு, என் போன் வேலை செய்யல அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இம்மீடியட்டா போனை நம்ம சார்ஜ் பண்றோம். சோ நம்முடைய எனர்ஜி வந்து எப்படி, போனோட எனர்ஜி எப்படி குறையுது, பேட்டரி எப்படி குறையுது, பிகாஸ் வந்து நம்ம நிறைய போன் பேசணும், எக்ஸாஸ்ட் ஆகுது. சோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்முடைய எனர்ஜியை எடுத்துக்கிறது.
அந்த நிமிஷம் நீங்க நினைச்சுக்கிற வேண்டியது ஓகே என்னுடைய எனர்ஜி குறைஞ்சி இருக்குது, ஐ ஹாவ் டு ரீசார்ஜ் இட். ரீசார்ஜ் பண்ணணும்டா எண்டோஃபின்ஸ் சுரக்கணும். எண்டோஃபின்ஸ் சுரக்கணும்டா நல்ல பாசிட்டிவான தாட்ஸை வந்து இப்ப நீங்க கொண்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் ரீசார்ஜ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான புக் எடுத்து நீங்க மனதுக்குள்ள மெடிடேஷன் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. பிகாஸ் எண்டோஃபின்ஸ் சுரக்கு. ஸோ உங்க மனதுல எப்போதும் உங்களுக்கு க்ளோவா யாருக்கு நினைச்சாலும் ஐம் கோயிங் டு ரீசார்ஜ். ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. அது ரீசார்ஜிங். யூ ஃபீல் ரீசார்ஜிங். நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த போனை கொடுக்குறாங்க. ஒண்ணுமே போனை பத்தி தெரியாத உங்களுக்கு போனை அனுப்பி விடுறீங்க. அவர் என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ணிட்டு போன் போயிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு போட்டுப்பாங்க. அது மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. ஐ ஹாவ் டு ரீசார்ஜ் மை செல்ஃப். டவுனா இருக்கணும். ஐ ஹாவ் டு ரீசார்ஜ் மை செல்ஃப். இந்த எண்ணம் இருந்தா நம்ம பயப்பட மாட்டோம். யாரும் வந்து நம்மளை எக்ஸாஸ்ட் பண்ணாலும் நம்ம பயப்பட மாட்டோம். ஐ வில் ரீசார்ஜ் மை செல்ஃப்.